பராசக்தி. இந்த ஒரு படத்த எடுக்கிறதுக்கு செம்ம ஒரு தைரியம் வேணும். ஏன்னா, இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாரி இந்த சுதா கொங்கரா இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். பராசக்தி இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது 1960 காலகட்டத்தில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையா இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. இந்தி திணிப்பு. எல்லாருக்கும் அவ்வொவ்வொரு தாய்மொழி அவ்வளோதான் பெருசு. ஆனா, அவ்வொவ்வொரு தாய்மொழிய வந்து எங்க மொழியத்த நீங்க படிக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லவே கூடாது. அவ்வொவ்வொரு தாய்மொழிக்கு என்ன தேவையோ அதத்தான் நம்ம மொழிய கத்துக்கிறணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தோட ஒரு மெயினான ஒரு கதை அம்சமா இந்த ஒரு படத்த சுதா கொங்கரா இந்த ஒரு படத்தோட ஒரு மைய கருத்தா வச்சிருக்காங்க. இந்த மொழியத்த நீங்க வந்து கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு வந்து அந்த மொழி திணிப்பு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து யாருக்குமே திணிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தோட கதை அம்சமா இருந்துச்சு. இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு காலகட்டத்தில இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கத்தில ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, இந்தி திணிப்பு. இந்த ஒரு காலகட்டத்தில இந்த சம்பவம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன புள்ள படிக்கிற ஸ்கூலா இருந்தாலும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிப்புட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அது ஒரு வந்து ஒரு மொழி. நம்ம எங்கே போனாலும் ஹிந்திய வச்சு தான் எல்லாத்துக்கும் வேலை. ஆமா ஹிந்தி தெரிஞ்சா தான் வேலை. இல்லன்னா வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிப்புட்டு இன்னொரு அந்த நமக்கு இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு தாய்மொழி அவங்களுக்கு தான் பெருசு. ஆனா, எதனால வேற மொழிய வந்து நமக்கு வந்து திணிக்கிறாங்க. நீங்க இதத்தான் படிக்கணும். இதத்தான் படிச்சா தான் உங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிப்புட்டு அந்த ஒரு காலகட்டத்திலயும் சரி, இந்த ஒரு காலகட்டத்திலயும் சரி, நீட் நடக்கிற சம்பவமா தான் இந்த ஒரு பராசக்தியோட படத்தின் ஒரு கதை அம்சமா இருக்கு. இதில நடிச்ச நம்ம ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன், செலியன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. புறநானூறு படைக்கு ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய தலைவரா இருக்காப்புல. அவர் எப்படி சொல்றதுன்னா, இந்தி திணிப்பு ஒரு பக்கத்துல இருந்து யாருக்கும் திணிக்கக் கூடாது. அது வந்து ஒரு மொழி தான். அது வந்து இதுதான் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்துல போறாப்புல. எதிர்பாராத சூழ்நிலையால அவர் புறநானூறு படைய வந்து இதுக்கு மேல நம்ம இதுல வந்து நம்ம தலைவரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒரு சர்க்காருக்கு ஒரு பக்கத்துல வந்து ரயில்ல ஒரு பக்கத்துல வேலை பார்த்துருக்காப்புல. அவரு தம்பியா நம்ம அதர்வா சின்னத்துரை அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாப்புல. அவரு எப்படின்னா, அவரு ஒரு பக்கத்துல வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு பக்கத்துல இருந்து படிக்கக்கூடிய ஆளா இருப்பாப்புல. அங்கே பார்த்தா அவர் ஒரு பக்கத்துல இருந்து இந்தி திணிப்புக்கு பதிலா ஒரு பக்கத்துல இருந்து செயல்படுவாப்புல. இத பார்த்த சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துல புடிக்காது. எதனால இப்படி பண்ற? ஏன் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இருக்காப்புல. இந்த ஒரு படத்தோட ஒரு மெயினான ஒரு வில்லனா நம்ம ஜெயம் ரவி. தமிழ் ஆளுகளுக்கு பிடிக்காத ஒரு ஹிந்திக்காரன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு போலீஸ் பவர்ல அப்படின்னு இல்ல வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம ஜெயம் ரவி. அவர் தமிழ் மொழியும் சரி, தமிழ் ஆளுகளையும் சரி வெறுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருப்பாப்புல பாருங்க கைஸ். அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லாம் ஜெயம் ரவி பத்தி நம்ம போக போக பேசுவோம். ஆனா, இந்த ஒரு படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம சிவகார்த்திகேயனுக்கு நம்ம ரவி மோகனுக்கு ஒரு படத்துல வந்து சண்டை வரும். சண்டை வந்ததுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துல வந்து ரவி மோகனோட கைய வந்து ஒரு பக்கத்துல வந்து பெருவிரல்ல ஒரு பக்கத்துல வந்து அடிச்சிடாப்புல ஒரு பக்கத்துல போயிருது. அந்த ஒரு வெறி இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல விசாரிக்கிறாப்புல. விசாரிக்க போகும்போது கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிஞ்சிருது. 6 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அதர்வா ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு அந்த இந்தி மொழிக்கு எதிரா ஒரு பக்கத்துல வந்து அவர் பக்கம் செயல்படுவாப்புல. இத பார்த்து நம்ம சிவகார்த்திகேயன் இதெல்லாம் பண்ண வேணாம். நீ படிக்கிற வேலைய பாரு அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா போக போக நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துல வந்து டெல்லியில வந்து ஒரு பக்கத்துல வந்து வேலை கிடைக்கும்போது ஒரு பக்கத்துல இன்டர்வியூ போறாப்புல. போகும்போது தான் தெரிய வருது. ஹிந்தி பேச போறேன் நீங்க கத்துக்கங்க. அப்பதான் நாங்க வேலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வராப்புல. அதே கட்டத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு பக்கத்துல வரும்போது ஒருத்தர் வந்து தீக்குளிச்சு இறந்துறாப்புல. ஹிந்தி மொழி தான் ஒரு பாகத்துல வந்து கட்டாயமா அதை எதுக்கு நம்ம படிக்கணும்? எதுக்குனாலும் எப்படி சொல்றது? ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம தமிழ்ல படிச்சவங்களுக்கு மட்டும் தமிழ்ல இருக்கணும் கொஸ்டின் பேப்பர். ஆனா கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு தமிழ்லயே இல்ல. ஒரே ஹிந்தில இருக்கு. ஹிந்தில எதுக்கு எங்கள கத்துக்கிற சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல தீக்குளிச்சு இறந்துறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நம்ம எப்படி இந்த புறநானூறு படைய நம்ம வந்து ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லிவுட்டு, நம்ம அதோட சேர்ந்து ஒரு பக்கத்துல வந்து திணிப்புக்கு எதிரா ஒரு பக்கத்துல வந்து வேற லெவல்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்றாப்புல. அத பார்த்து நம்ம வெறியான நம்ம ரவி மோகன் ஒரு படத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல பார்க்குறாப்புல. இவன் தான் புறநானூறு பட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல தெரிந்தது அப்புறம் நம்ம ரவி மோகன் ஒரு கட்டத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட தம்பியா நம்ம அதர்வாவ ஒரு படத்துல இருந்து போட்டு தள்ளிடுறாப்புல. ரவி மோகன் ஒரு படத்துல வந்து மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயனை போட்டு கொடுமைப்படுத்துறாப்புல. நம்ம ரவி மோகனை பார்த்தே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தமிழர்கள் ஒரு பக்கத்துல வெறுப்பாங்க. தமிழ் ஆளுக்கு அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனை தப்பிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு பக்கத்துல வந்து அங்கே தப்பிச்சு, அங்கே டெல்லியில இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல சந்திச்சு, இந்த மாரி எதுனால எங்கள வந்து ஹிந்தி திணிக்க வைக்கிறீங்க? தமிழ் தான் தெரியும். எங்களுக்கு தமிழ்ல மட்டும் தான் நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி எதுக்கு நீ எக்ஸாம்ல இருந்து எல்லாத்தையும் எதுக்குனால எங்கள வந்து புகட்ட பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு பார்த்து சொல்லிடுறாப்புல. சொன்னது அப்புறம்
இதுக்கு ப்ரூஃப் பண்ற விதமா நீங்க தமிழ் தான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மாணவரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்றாப்புல. அதுக்கப்புறம் துண்டு சீட்டுல வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கத்துல வந்து கோயம்புத்தூர் வராங்க. அந்த சமயத்துல வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த துண்டு சீட்டை அவர் காட்டணும். அங்கேயே ஒரு பாத்துல வந்து நம்ம ரவி மோகன் ஒரு பாத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் குடத்துல கொடுக்காப்புல. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கட்டத்துல வந்து தமிழ் தான் எல்லாத்துக்கும் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு இப்படி சரி இந்தியை வந்து யாரும் திணிக்க கூடாது, எங்க மொழியில நாங்க தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல இந்த ஒரு கதை அம்சமா இந்த ஒரு படம் இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்ல நம்ம சிவகார்த்திகேயன் ஐடி தான் கைஸ் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எப்படி அமரனுக்கு அடுத்து பராசக்தி கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பேர் சொல்லணும். வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஐடியிலேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம அதர்வா வேற லெவல் நடிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு அவர் நடிப்பு இல்லை வேற லெவலில் பேர் சொல்லணும். ஏன்னா சூப்பராக அழகாக நீட்டாக நடிச்சிருப்பாப்புல. இப்படி நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம அதர்வா பாண்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பக்கத்தில் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொன்ன நம்ம ரவி மோகன் ஹிந்திக்கார ஆளா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல கைஸ். என்னடா இப்படி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. நீங்க போய் பாருங்க. தமிழால வெறுக்கிற அளவுக்கு நம்ம ரவி மோகன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மோசமான ஒரு வேற லெவல்ல ஒரு பிஹேவியர் போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நம்ம தனி ஒருவன்ல வந்து நம்ம அரவிந்த் சாமி எப்படியோ அதே மாதிரி இந்த பராசக்தியில வந்து வேற லெவல்ல ஒரு தரமான ஒரு வில்லன் ஃபேஸை வந்து காமிச்சிருக்காப்புல. இந்த வருஷத்துல ஏகப்பட்ட படம் வரும். ஏகப்பட்ட படத்துல வந்து வில்லனா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஆனா இந்த 2026ல வில்லனா நடிச்சது யாருன்னு கேட்டா கண்டிப்பா நம்ம ஜெயம் ரவி சொல்லலாம். ஏன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம ஜெயம் ரவி. அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது அம்மா என்னப்பா இவன் மனுஷன் இப்படி நடிச்சிருக்காப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவரு நம்ம ரவி மோகன் அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கட்டத்துல ரசிக்க முடியாம இருந்துச்சு. ஒரு படத்தோட போய் ஹீரோயினே நம்ம ஸ்ரீலீலா அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க ஆக்டிங் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு முதல்ல ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் அவங்க ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு. மத்தபடி இந்த ஒரு படத்தோட ஏகப்பட்ட அரசியல் தலைவர்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த காலகட்டத்தில இவங்கலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த மொழி திணிப்பு பிரச்சனைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாத்துல ஆச்சரியமா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம அண்ணா அவர் வருவாப்புல அந்த சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதில் ஏகப்பட்ட கேமியோ ரோல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம பாசில் ஜோசப்பும் நம்ம ராணா அவங்க 2 பேரை பார்த்தா வந்து கேமியோ ரோல்லாம் நடிச்சிருப்பா. அவங்க ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆழமாவே இல்லை. கொஞ்சம் ஏதோ ஒரு நிமிஷம் சீன்ல வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி அவங்க வர சீன்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த ஒரு காலகட்டம் இந்த 1960 காலகட்டத்தில் நடக்கிற இந்த செட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு விசிறு தட்டாமல் அங்கே உள்ள அந்த ஒரு காலகட்டத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அங்கே உள்ள அந்த 1960 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியே அந்த செட்டுலாம் அமைச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஜி பிரகாஷ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு இசையமைப்பாளர் இருக்காப்புல. தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர வேற லெவலில் பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே பக்காவாக படம் பயங்கரமாக கொடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம சுதா கொங்கரா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சுதா கொங்கரா வந்து வேற லெவலில் எப்படி சொல்கிறது வேற லெவலில் ஒரு சம்பவமான ஒரு படத்தை கொடுத்துருக்காப்புல. இந்த ஒரு காலகட்டத்துக்கு கண்டிப்பா ஏத்த மாரி ஒரு படத்த தான் குடுத்துருக்கேன். ஆனா நான் என்ன பொறுத்தவரை ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்றாங்க. பெருமைப்படுத்துற அளவுக்கு இங்க எப்படி சொல்ல இந்தியால எதுவுமே கிடையாது. எடுத்துக்காட்டா ஒரு படத்துல வந்து நம்ம எப்படி நம்ம காசு ஒரு ரூ. 500 தாளும் சரி, ஒரு ரூ. 100 தாளும் சரி, அதுல மெயினாவே என்ன இருக்கு? மேல ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் இருக்கு. தமிழ் மொழி எங்க இருக்கு? கீழ இருந்து கிட்டத்தட்ட 4வது இடத்துல தமிழ் மொழி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன்லாம் வச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா உலகத்துல மூத்த மொழின்னு சொல்றானுங்க. மூத்த மொழியே அதுவும் நம்ம பெருமைப்படுத்துற அளவுக்கு இதுல எதுவுமே இல்ல. இப்போ தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலும் சரி எதுலயுமே இல்ல. எல்லாத்தையும் நம்ம இங்க ஒதுக்கி தாங்க வைக்கிறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அரசியல் சூழ்ச்சி தான் அப்படிதான் நமக்கே ஒரு பார்த்தா தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல நம்ம மெயினா பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கட்டத்துல வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லாம் காமிப்பானுங்க. அதெல்லாம் உண்மையான சீனு. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு சித்தரிக்கப்பட்டவைன்னு சொன்னாங்க. எல்லாமே உண்மை கதையை தான் நம்ம சுதா கொங்கரா வந்து எடுத்திருக்கா. அதை பார்க்கும்போது நம்ம சுதா கொங்கராவுக்கு கண்டிப்பா ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும். இந்த ஒரு காலகட்டத்துல உண்மையில இப்ப நடக்கக்கூடிய சம்பவம் தாங்க இதுல. ஏன்னா அந்த 1960ல நடந்தது இப்ப 2026லயும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மொழி திணிப்பு. நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு எப்படி ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லா வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இந்த காலகட்டத்துல இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது நமக்கு இன்னும் நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம சுதா கொங்கரா வந்து இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஒரு அத்தியாவசியமான படம். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க கைஸ். இதுல வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க.